சுயொழுக பயணத்துல இன்னைக்கு 18வது நாள். எந்திச்சிட்டு காலைல பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு நேரா முடிவெட்ட கிளம்பிட்டேன். செம்மையா பசிச்சது. சரி சாப்பிட்டே போயிடலாம்னு என்னன்னு பார்த்தா சப்பாத்தி பன்னீர் இருந்துச்சு. அதை சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். நேத்தே போனேன். தம்பி நாளைக்கு வாப்பா இன்னைக்கு கஷ்டம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப நாளா பஸ் கட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கேன். எப்ப அந்த சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. இதை பார்த்துட்டு முடி வெட்டினேன்னாலாம் கேட்கக்கூடாது. வெட்டி இருக்கேன் நம்புங்க. அப்படியே கிளம்பி வெயில் பயங்கரமா இருக்கேன்னு ஐபேக்கோவை தாண்டி போனா இளநீ கடை ஒன்று இருக்கு. அங்க நச்சுன்னு ஒரு இளநியை போட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பர்சனல் ஹைஜீனை போஸ்ட்பான் பண்ணாம அப்பவே பண்ணிட்டு சோகமா சோறு சாப்பிட்டேன். ஏன்னா வீட்டுல 5 நாளைக்கு நான்வெஜ் சமைக்க கூடாது. அதுக்கு காரணம்லாம் கேட்காதீங்க. நானே மன உளைச்சல்ல இருக்கேன். அப்புறம் சாண்ட்விச் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அப்படியே காஃபியை போட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். இன்னைக்கு எனக்கு பேக் அண்ட் ட்ரை ஸ்லிட்ட லைட்டா மாத்திருக்கேன். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பக்காவா பேக்கை முடிச்சுட்டு ட்ரைசெப்ஸ்க்கு ஸ்கல்கஷரும் புஷ் டவுனும் போட்டு ட்ராப்ஸை சதற விட்டு ஃபோர் ஆர்ம்ஸை கதற விட்டு எங்க போறோம்னா ஷவர்மா சாப்பிட்டேன். அதுக்கு முன்னாடி ஜிம்ல இருந்து போறப்போ ஒரு சம்பவம் ஆச்சு. அது கடைசியா சொல்றேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அந்த சம்பவம் என்னன்னா, நான் ஜிம் முடிச்சுட்டு போறப்போ ஒருத்தர் வண்டியை தள்ளிட்டு போனாரு. நான் டோ பண்ணேன். ஒரு சின்ன உதவி பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமான்னு தோணும். ஆனா இந்த மாதிரி சின்னதா ஒரு உதவி பண்ணாலே மனசு பேர் ஆனந்தமாயிரும். அந்த சந்தோஷத்தோட டைமுக்கு ஒழுக்கமா தூங்க போயிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.